ஓம் நமச்சிவாயம் போற்றி. நம்ம இப்போ பார்க்க போகிற திருத்தலம் மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயிலாகும். இந்த சிவன் கோயில் கோவையில் அமைந்துள்ள சின்ன திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் தர்மலிங்கேஸ்வரர் ஆலயம்தான். இப்போ நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற படிக்கட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கீழே அடிவாரத்துலேருந்து தர்மலிங்கேஸ்வரர் மூலஸ்தானத்துக்கு போகக்கூடிய இந்த பாதை பார்த்திங்கன்னா 1000 படிக்கட்டுகளை கடந்தது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த மலை தான் சின்ன கைலாய மலை போன்ற ஒரு அமைப்பை கொண்டது. கைலாய மலையை நம்ம பார்க்கலன்னா இந்த மலையை பார்த்துக்கலாம். இந்த கோயிலில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்கிற சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக தோன்றிய சிவபெருமான். இந்த கோயிலுக்கு இன்னொரு பெருமை என்னன்னு சொன்னீங்கன்னா, தேவர்களின் பசுவான காமதேனு பேரூர் பட்டீஸ்வரர் சிவபெருமானை வணங்கிய பின்னர் இந்த சிவதலத்திற்கு சிவனை வழிபட்டதாகவும், பரசுராமர் இங்கு வழிபட்டதாகவும், பல சித்தர்களும் இங்கு வழிபட்டதாகவும் வரலாற்று சான்றுகள் சொல்லப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக தான் நாம் மலைக்கு சிவனை பார்க்க போகும்போது வழியிலேயே சிவனடியார்கள் கோயில் ஒன்று இருக்கும். திரும்பி பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு மேலே காமதேனுவின் பசு சிற்பம் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா மயில், பசு, பெண் தெய்வம் போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புராண காலத்தின் தர்மர், பீமர் இருவரும் இங்கு வந்ததாகவும், தர்மர் சிவபெருமானை வழிபட மலைக்கு சென்றதாகவும், அதற்கு பாதுகாப்பாக பீமன் கீழே அமர்ந்து தர்மருக்கும் பாதுகாவலராக கீழே அமர்ந்திருந்ததாகவும் இங்கே வரலாற்று சுவடுகள் உள்ளது. அதற்கு எடுத்துக்காட்டாக கீழே மலையின் அடிவாரத்தில் பீமனின் சிலை வைத்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எப்படி திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலை ஈஸ்வரரை வழிபட்டு நம்ம கிரிவலம் சுற்றி வரமோ, அதே மாதிரி இங்கே சின்ன திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் கோவையின் தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்தை கிரிவலம் சுற்றி 9 பௌர்ணமி அல்லது 11 பௌர்ணமிக்கு தொடர்ந்து கிரிவலம் சுற்றி இந்த தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வழிபட்டு ஈஸ்வரனை மனமுகிர்ந்து வேண்டினால் நம்ம வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்குது, அது முடியணும்னு நினச்சி வந்தீங்கனாலும் அதுவும் நடக்கும். குடும்பத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினச்சி வந்தீங்கனாலும் அதுவும் சரியாகும். இந்த மாதிரி நம்ம எதை எதிர்பார்த்து வந்தாலும் அது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து வந்ததை நம்ம சுற்றக்கூடிய அந்த 11 பௌர்ணமிகள் இல்லை 9 பௌர்ணமிக்குள்ளே நம்ம ஒரு கணக்கெடுத்து சுற்றும் போது அந்த சுற்றி வழிபட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும். இது உண்மையிலையும் உண்மை. இதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். அப்படி நீங்கள் இந்த கோயிலுக்கு கிரிவலம் செல்லும்போது காலையிலேயே கையில் பாலோ அப்படி இல்லது பன்னீரோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி வர 9 சிவலிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு போகலாம். பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் நீங்கள் உங்கள் கையாலேயே சந்தோஷமாக பண்ணி நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாத கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரும்போது கையில் பச்சரிசி, உமியோ இல்லை அவுள் சர்க்கரை கலந்ததோ ஏதோ ஒரு எறும்புக்கு தானம் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த கிரிவல பாதையில் சுற்றி வர்ற போது அங்கே இருக்கிற எறும்பு புத்துகளுக்கு நீங்கள் தானம் அளிச்சுட்டு போனீங்கன்னா அந்த எறும்புக்கு பண்ணக்கூடிய தானம் நீங்கள் வாழ்நாள்லேயே எத்தனாயிரம் பேருக்கு நீங்கள் உணவளித்த பாக்கியமோ அது அந்த எறும்புக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பாக்கியம் உங்களையே சேரும் அப்படின்றது ஐதீகம். காலையில் 7 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க. நீங்கள் அன்னதானத்தை சாப்பிட்டு கிரிவலம் சுற்றி வரலாம். கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு திரும்ப மத்தியானமும் ஒரு அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் மேலே சாமிக்கு தரிசனம் பண்ண மேலே போயிட்டு திரும்ப கீழே இங்கே இறங்கி வந்ததுக்கப்புறமும் நீங்கள் சாயங்காலமாக சாப்பிட்டு திரும்பி கிளம்பி வரலாம். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாய போற்றி. நம்ம சாமி தர்மலிங்கேஸ்வரரை வழிபட மேலேயே வந்துட்டோம். இதுதான் மூலஸ்தானத்தோடைய அமைப்பு. இல்லை புதுசாக தெரியலன்னா நேராக போய் சந்தோஷமான முறையில் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தர்மலிங்கேஸ்வரர் அருள் புரிவார்.
நம்ம கார்லேயோ பைக்லேயோ போய்க்கலாம். கார்லேயோ பைக்லேயோ போனோம்னா நம்ம கோயம்புத்தூர் டு உக்கடம், உக்கடம் டு குனிமுத்தூர், குனிமுத்தூர் டு மதுக்கரை, மதுக்கரையிலேருந்து மரப்பாலம் தான் டெட் எண்டு. மரப்பாலத்துலேருந்து ஒரு 500 மீட்டரில் நம்ம தர்மலிங்கேஸ்வரர் கோயில் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது பஸ்ஸில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுக்கரைக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. அது இல்லைன்னா நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் பஸ் ஏறி உக்கடம் இறங்கி உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மதுக்கரைக்கு பஸ் ஏறிக்கலாம். பஸ்ஸு அடிக்கடி இருக்குது, அதை கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தாராளமாக போயிட்டு திரும்ப ஈவினிங் வரும்போதும் தாராளமாக பஸ் இருக்கும், பயப்படவே வேண்டாம், தாராளமாக போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாத இதில் ஒரு முக்கியமான இன்னொரு தகவல் என்னென்னா, இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. கிரிவலம் செல்ல காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டான உகந்த நேரமாக இருக்கும். அப்போ தான் கிரிவலத்தை சுற்றி முடிச்சுட்டு மேலே சாமி மலைக்கு ஏறி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் 4 டு 5 மணிக்குள்ளே கீழே இறங்க முடியும். ஓம் நமச்சிவாய போற்றி. ஆன்மீக நண்பர்களுக்கும் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும், மக்களாகிய அனைவருக்கும் எனது தாழ்மையான வேண்டுகோள். நான் இந்த சேனலை இப்போ புதுசாக தொடங்கியுள்ளேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் தமிழ்நாடு மற்றும் இந்தியாக்களுக்கு சென்று நம் ஆன்மீகத்தை வழிபட அனைத்து கோயில்களுக்கும் சென்று வருவதாக முடிவெடுத்துள்ளேன். அனைத்து வீடியோக்களையும் அப்லோடு செய்வேன், நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி. எல்லாருக்கும் எல்லா இறையர்களும் கிடைக்கட்டும்.